முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பிடித்த ஒருங்கிணைப்பு போர்க்கொடியால் அதிமுகவின் அனைத்து குழப்பங்களும் முடிவுகள் ஏற்பட்டு வெற்றி பாதையை நோக்கி செல்லப் போகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது பற்றி விரிவான செய்தியை முதலாக உங்கள் ஜெம் தொலைக்காட்சி வழங்குகிறது. தமிழக அரசியலில் இதுவரை ஏற்படாத குழப்ப சூழ்நிலை தற்பொழுது நிலவிட்டு வருது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக அரசியல் போர்க்களமாக மாறி வருகிறதே சொல்லலாம். மதிமுகவில் வைகோ ஒரு பக்கம், துரை வைகோ ஒரு பக்கம் என இரண்டணியாக நின்றுட்டு வராங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில ராமதாஸ் ஒரு பக்கம், அன்புமணி ஒரு பக்கம் என இரண்டு விதமாக களம் காண்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியில நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை இடையே ஒரு விதமான பனிப்போரானது நடைபெற்று வருது. இதற்கிடையே டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் தனி கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கூட்டத்துல செங்கோட்டையனும் சேர்ந்து இருக்காரு. ஆக மொத்தத்துல இது போன்ற நிலைமை நீடித்தால் திமுக மிக எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த கூத்துகளை எல்லாம் கேள்விப்பட்ட முதல்வர் மு.க.ஸ்டாலின் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார் என்பது திரைமறைவு செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே தற்பொழுது சரியான முடிவு எடுக்கலனா அதிமுக மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியும் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்னு டெல்லி பாஜக அலற ஆரம்பிச்சிருக்கு. இதை தொடர்ந்துதான் இறுதிக்கட்ட முடிவை இப்போதே எடுத்து விடணும் அப்படின்னு தெளிவான முடிவுக்கு டெல்லி பாஜக மேலிடம் வந்திருக்கு. அந்த வகையில தான் எதுவெல்லாம் பிரச்சனை என ஆலோசிக்கப்பட்டு அமித்ஷாவிற்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒத்துப்போகாத நிலையில தான் தற்பொழுது நிர்மலா சீதாராமன் புதிய பொறுப்பை ஏற்க இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரையில தற்பொழுது உள்ள சூழ்நிலையில அவர் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க இருக்காரு. அவர் எடுக்கும் முடிவுகள் அதிமுகவை தோல்வி பெற செய்யும் என பேசப்பட்டு வருது. இந்த நிலையில தான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமுமே இல்லை என உறுதியான நிலையில இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது வெற்றி படிக்கட்டுகள்ல ஏற ஆரம்பிச்சிருக்காரு. முதற்கட்டமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை மனம் திறந்து சொல்ல வேண்டும்னு கோரிக்கையாகவே இருந்துட்டு வருது. தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்த கூட்டணி ஆட்சி என்ற முடிவிலிருந்து சற்று மாறுவது என ஆலோசனையும் செஞ்சுட்டு வராரு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மாற்று திட்டத்தை செங்கோட்டையன் மூலம் நிறைவேற்றுவதற்கு திட்டமிட்டிருந்த டெல்லி பாஜக மேலிடம் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியிடம் தோல்வியை சந்தித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமியை விட்டால் இப்போதைக்கு அதிமுகவை யாரும் கைப்பற்ற முடியாது என டெல்லி பாஜக மேலிடம் தற்பொழுது உணர்ந்திருக்கிறது. எனவே தனது பழைய முழக்கத்தை கைவிட்டு எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் என எந்த நேரமும் அமித்ஷாவை வாய் திறந்து பேசலாம் என சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் 4 முக்கிய நகரங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியின் மிகப்பெரிய மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தான் பிரதமர் மோடியும் அதுல கலந்து கொள்ள இருக்கார் என்ற தகவல் வெளிவந்திருக்கு. இந்த சூழ்நிலையில அதிமுகவில் தொடர்ந்து குழப்பம் விளைவிக்க டெல்லி பாஜக மேலிடம் விரும்பவில்லைன்னு சொல்லப்படுது. எனவே முதற்கட்டமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை பொறுத்த வரையில எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் என அமித்ஷா அறிவிக்க காத்திருக்காரு. இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு துணை முதல்வர் பதவி தரலாமா என்று பேச்சுவார்த்தையும் ஆலோசனையும் நடந்துட்டு வருது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிலும் தெளிவாக இருந்துட்டு வராரு. துணை முதல்வர் பதவிக்கு அதிமுகவை சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்படலாம் என்பதை தவிர வேறு யாரையும் பதவியில் அமர்த்த முடியாது. அமித்ஷாவை வேண்டுமானாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு தரலாம் என்று கூறியிருந்தார். இது தவிர தமிழ்நாட்டில் 50 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும்னு பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கையானது வச்சிருந்துச்சு. இதுல 20 தொகுதிகளை தருவதாக எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி தந்திருந்தார். தற்பொழுது அதிலும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு 30 தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சிக்காக ஒதுக்கி தரப்படும் என இறுதி கட்டமாக முடிவாகி இருக்கு. அடுத்த கட்டமாக ஒருங்கிணைப்பு விவகாரத்துல தான் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் தவிர சசிகலாவை மட்டுமே கட்சியில இணைத்துக் கொள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுது. இது தொடர்பாக அனைத்து விதமான குழப்பங்களுக்கும் தீர்வு காணும் வகையில தான் நிர்மலா சீதாராமன் தலைமையில பாஜகவினரும் அதிமுகவினரும் சந்திச்சு பேசியிருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டத்துல பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் கலந்து கொள்ள இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் தலைமை நிர்வாகிகளும் கலந்து கொள்கின்றாங்க.
இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு சசிகலா கூட்டணி தொடர்பான முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. இது சம்பந்தமாக அரசியல்ல அதிமுக தொண்டர்களுக்கு தகவல் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எனவே அவர்கள் இந்த தீபாவளியை 2 விதமான பட்டாசு கொளுத்தி வெடிக்க காத்திருக்காங்க. ஒன்று வழக்கமான தீபாவளி, மற்றொன்று எடப்பாடிக்கு கிடைத்த வெற்றி பட்டாசு. தனது தீர்க்கமான முடிவால் தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லியை வென்று விட்டார் ஏதோ தமிழக அரசியல்ல பேசு பொருளாகவே பேசப்பட்டு வருது. எனவே கூட்டணிகளின் குழப்பங்களால் தான் திமுக எளிதில் வெற்றி பெற்றுவிடும் என்ற கணக்கு போடாதீர்கள், கண்டிப்பாக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என உற்சாகமான உள்ளத்தில் திளைக்க காத்திருக்கிறார்கள் அதிமுகவினர். வருகின்ற தேர்தலுக்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமியும் சசிகலாவும் ஒரே பிரச்சார வேன்ல ரோட் ஷோ நடத்த போகிறார்கள் என்பது உச்சகட்ட செய்தியாகவே பார்க்கப்படுகிறது.